பாருங்கள் அந்த பூ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இயற்கை சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாவக்கொடி சரம் படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அடிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா கொடி நல்லா ஏறுங்க. பாருங்கள் கொடியெல்லாம் எப்படி ஏறுதுன்னு. பூ அழகாக பூ எடுத்துருக்கு, பிஞ்சு இருக்குது. இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். செடி சின்ன செடி எவ்வளோ அழகாக கொடி ஏறுது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி வந்து குச்சி அடித்து நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னா அருமையாக கொடி ஏறி நல்லா காய வைக்கும். கீழே விட்டோம்னா இவ்வளோ இதாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஆஹாஹா, இது கரெக்டாக அம்மாக்கிட்டே தான் இருக்குது. இது தூரமாக போச்சு அப்படின்னா அந்த ஆடு கத்தும். கரெக்டாக எந்த நேரம் பார்த்தாலும் அது அம்மா கூடவே இருப்பான். அவன் எவ்வளோ அழகாக இது பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். அப்படியே கீரை செடி. நாங்கள் வந்து மயில் கீரை சொல்லுவோம். நீங்கள் இந்த கீரை பேர் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது விதைக்காக விட்ருக்குறோம் இந்த செடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டு வச்சுருக்கு அப்படின்றது. இந்த மொட்டு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இங்கே வந்து மழை அதிகங்கிறதுனால பாருங்கள் பனித்துளி அழகாக தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இன்றைக்கி வந்து மழை அதிகம், அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பூங்கெலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்குன்றது. தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில். இது ஒரே செடி தான் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குன்ற. அப்படியே பார்த்திங்கன்னா நெல் வயல். இங்கே வந்து நிறைய மழை அன்னைக்கு, அதனால் பாருங்கள் இப்போ பயிருங்கள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது வந்து பாருங்கள் நம்மளுடைய மிளகா செடி எவ்வளோ தலை எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ஜாதி மல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய நெல்லி மரம். அடுத்தது அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்னை மரம். மழை வந்ததுக்கு தென்னை மரம்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய சாத்துக்குடி மரம் கிளியராக வரல, கொஞ்சம் தூரமாக ஜூம் பண்ணி எடுக்குவோம். இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் அறுவடை பண்ண போகிறோம். பாவக்காய் எத்தனை இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் எல்லாம் நிறைய பிஞ்சு இருக்குது. மழை பெஞ்சதுனால ரெண்டாவது அறுவடைக்கு வந்து காய் கம்மி தான். இப்போ இங்கே ஒரு காய் இருக்குது, பறிச்சிக்கலாம். பாருங்கள் அப்படியே கையிலேயே அறுத்துட்டேன். இது வந்து உரம் உரியா மருந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய் இருக்குது. இது வேணால் கொஞ்சம் சொத்தையாக இருக்குது, நம்ம பிஞ்சாக இருந்தாலும் நம்ம இதையும் அறுத்துக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல சொத்தை இருக்குது, பழுத்துரும். அதனால் நம்ம இதையும் அறுத்துக்கலாம். மூணு பாவக்காய் கிடச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 புடலங்காய் கிடச்சிருக்குது. இன்றைய அறுவடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எடுத்து போடு. அதே சாமி பழமே ஒன்றுக்குதுடா. அது எப்படி ஆகிக்கிறது? பொய்க்கிக்குதா? சரி வா வா.
ம். செடி இல்லை அவன் க்ளீன் போய் வைக்கிறான்னா செடி காணும். அதையும் போட்டு வச்சா வருங்களா? செடியை க்ளீன் பண்ணால் வைக்கலாம். வேணுமா பழம்? ம்